ரெண்டு காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். நாங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா பஸ்ஸில் போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? அவளுக்கு ஏதோ பர்த்டே வேண்டா, அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். எங்க ஏமாப்ல பாட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சாடா? உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் மச்சான் தோட்டத்துல இருந்து கல்லு திருடாதீங்கன்னு. நீ கேளு. நீ கேள்றேன். சைக்கிள மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் தண்ணியா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இடுப்பளவு தண்ணி. அவ என்ன கையில தூக்கிக்கிட்டா போகணும்ட்டா. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில ஒரே ரொமான்ஸ். அதுக்கப்புறம் ஏன் சட்டையை அவ போட்டுக்கிட்டா, அவ தாவணி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். அப்புறம் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அவ என்ன தெரியுமா பண்ணா, அப்படியே இங்க 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 அவ அப்படி சாஞ்சிட்டா வச்சா.